மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய அனந்தத்தை நோக்கி இந்த புத்தகத்தில் முதல் பகுதி அறிவு ஞானம். இதில் மாஸ்டர் உண்மையான அறிவுன்னா என்ன, உண்மையான ஞானம்னா என்ன, மக்கள் இந்த விஷயத்தை எப்படி தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. முதல்ல படைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு செயலற்ற நிலையில், அமைதியான நிலையில் தான் இருந்தது. எல்லா இயக்கங்களுமே, படைப்பிற்கு தேவையான எல்லா இயக்கங்களுமே ஒரு அமைதியான நிலையில் இருந்தது. படைப்பு உருவாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இருந்தது. அதோடு சேர்ந்து அப்புறம் படைப்புக்கான காலம் வந்தது. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ஆரம்பிச்சுது. அப்படி ஏற்பாடுகள் ஆரம்பித்தப்போ உள்ளேருந்து ஒரு சக்தி ஓட்டம் வெளியே வந்தது. அதுக்கான ஒரு அதிர்வுகள் எல்லாமே தீவிரமாச்சு. அப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உருவாச்சு. அடுத்தது முடிச்சுகள்னு சொல்லக்கூடிய கிரந்திகள், அதனுடைய உருவாக்கம் தொடங்கினது. இப்போது அந்த படைப்புகள் உருவாகும் போது எல்லாமே அதுக்கான ஒரு ஸ்தூல நிலையை தான் கொண்டு வந்தது. அப்போது அந்த ஸ்தூல நிலைங்கிறது கடினத்தன்மை வாய்ந்ததாக இருந்ததுனால இந்த முடிச்சுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடினத்தன்மை உருவாக ஆரம்பிச்சுது. அப்படியே இயக்கத்தினுடைய வேகம் அதிகமாகி கடைதல் இயக்கம் தொடங்கி செயல்கள், எதிர்ச்செயல்கள் இது எல்லாமே அதன் மூலமாக ஒரு பொருட்களாகவும் அந்த பொருட்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உருவ அமைப்பிலையும் வெளிவர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி படைப்புக்கான செயல்பாடுங்கிறது ஒரு ஃபுல் ஃபோர்ஸில், முழு வீச்சில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் அசையக்கூடிய பொருட்கள், அசைவற்ற பொருட்கள் இந்த மாதிரி தோன்ற ஆரம்பிச்சுது. காலப்போக்கில் எல்லா பொருட்களுமே பிரபஞ்சத்தில் தோன்றி முழு பிரபஞ்சம்ங்கிறது உருவாக்கப்பட்டது. அப்போது முதல் சலனத்தில் ஆரம்பித்து இந்த முழு பிரபஞ்சமும் உருவாக்கப்படுறதுக்கு கிட்டத்தட்ட 1,20,000 வருடங்கள் ஆனதை மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது செயலற்ற தன்மையில் ஆரம்பித்து செயல்பாடுகள் மூலமாக இந்த பிரபஞ்சம்ங்கிறது உருவாக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாக மனிதனும் தோன்றினான். இப்போது ஆரம்ப நிலையில் இருந்த அந்த செயலற்ற தன்மை, அமைதியான தன்மை, இந்த கருத்து ஒரு அலை மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் மேலெழுந்து வர ஆரம்பிச்சுது. அந்த ஒரு அமைதியான தன்மைங்கிற கருத்து தான் தத்துவ சிந்தனைகள் வர்றதுக்கு அடிப்படையான ஒரு விஷயமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதியாக வந்த மனிதனுக்கு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு மனோரீதியான ஒரு தேடல் உருவாக ஆரம்பித்தது தான் இதுக்கான காரணம். அந்த ஒரு ஏக்கம், அந்த நிலையை அடையணும், நாம் வந்த நிலையை அடையணுங்கிற ஒரு ஏக்கம் மனிதனுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அதாவது மனிதன் அந்த ஆதி நிலையிலிருந்து ரொம்ப தொலைவு தனியாக வந்துட்டதுனால இந்த லௌகீக வாழ்க்கையின் மூலமாக அவனுக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிச்சுது. இந்த பய உணர்வு, திகில், இதனுடைய ஒரு வெளிப்பாடுகள் தான் மதம் உருவாகிறதுக்கும் ஒரு அடித்தளமாக இருந்தது. அப்போது மதத்தில் கடவுளை பற்றிய ஒரு அடிப்படை கருத்துக்களை தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடவுள்னா என்ன, தெய்வீகம்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போது மதம் நமக்கு ஒரு கடவுளை பற்றின ஒரு நம்பிக்கையையும் ஒரு பற்றுறுதியையும் நமக்கு கற்றுத்தருது. கடவுளை பார்க்குறது, கடவுளோட பேசுகிறது, கடவுளுடைய குரலை கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஆரம்ப நிலையை பற்றின ஒரு அறிவை மதம் நமக்கு கொடுக்குது. ஒரு சின்ன குழந்தை வளரும்போது நீதி, ஒழுக்கமான வாழ்க்கை, உண்மைத்தன்மை, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி மதம் கடவுளை பற்றின அடிப்படையான விஷயங்களையும், ஒரு ஒழுக்கமாக வாழறது, உண்மைத்தன்மையோடு வாழறது, நீதியை கடைப்பிடிக்கிறது, இதை எல்லாத்த பற்றியுமே மதம் நமக்கு சொல்லித்தருது. இப்போது மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி மனிதனுக்குள்ள அந்த மதம் சம்மந்தப்பட்ட உணர்வுகள் வெளிப்பட ஆரம்பிச்சுது. அப்போ அவன் முதல்ல என்ன பண்ணுறான், முதல்ல அந்த ஆதி நிலையிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்தோடனே தனக்குள்ள ஒரு பயம், திகிலான உணர்வுகள் இது எல்லாமே உருவாக ஆரம்பிச்சுது. நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை நாம் வழிபடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வர ஆரம்பித்ததுனால முதல்ல அந்த மனிதன் என்ன பண்ணுறான், விலங்குகள், தாவரங்கள், இயற்கையினுடைய சில விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே முதல்ல வணங்கிட்டு இருக்கான். அதனுடைய அடுத்த கட்டமாக பஞ்சபூத சக்திகளை வழிபட ஆரம்பிக்கிறான். நெருப்பினுடைய வடிவங்கள், அப்புறம் இறந்தவங்களுடைய அந்த சடங்கு ரீதியான வழிபாடுகள், இந்த மாதிரி விஷயங்களையும் மனிதன் ஆரம்பத்தில் கடைபிடிச்சிட்டு இருந்திருக்கான்.
இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மாதிரியான வழிபாடுகள் தொடர்ந்து பழக்கத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு பரிணாம வளர்ச்சி மனிதனுக்கு கிடைக்கும் போது அடுத்த கட்டமான வழிபாடுகளை தேட ஆரம்பிக்கிறான். அதாவது தன்னை உருவாக்குனவங்க, உருவாக்கிய ஒரு கடவுள், இயற்கை, ஒரு பிரபஞ்சமளாவிய ஆன்மா, இந்த மாதிரியான ஒரு புரிதல் மனிதனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சுது. அப்போது இது எல்லாமே தனக்குள்ளே இருந்த அந்த உள்ளார்ந்த தீவிர ஆர்வத்தை தான் குறிக்குது. ஏதோ ஒரு வகையில் அந்த ஆர்வத்தை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி வழிபாடுகளை மனிதன் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதனுடைய அடுத்த கட்டமாக கொஞ்சம் உயரிய பொருட்கள் மேலே வழிபடக்கூடிய விதத்தில் அவனுடைய கவனம் திரும்பினது. அந்த கட்டத்தில் தான் ஒரு மனித பண்புகள் கொண்ட ஒரு உருவம் எடுத்து கடவுளை வழிபட ஆரம்பித்தாங்க. அதாவது கடவுளுக்கு மனித உருவம் கொடுத்து மனிதன் தன்னுடைய கற்பனையால் பல விதத்தில் அந்த கடவுளை அழகுபடுத்தி அதிகப்படியான கை, கால், தலை, உயரம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து சாதாரண மனித சக்தியை விட அதிகப்படியான சக்தி உடையவராக அந்த கடவுளை சித்தரிக்க ஆரம்பித்தாங்க. அவனுடைய உள்ளார்ந்த ஆர்வத்தில் எந்த மாற்றமுமே இல்லை. கடவுளை அடையணுங்கிற அந்த ஆர்வத்தில் மாற்றங்கிறதே இல்லை. உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய முறையும் மாறலை. அப்போ மாறினது என்ன? முதல்ல அந்த கற்கால பொருட்களை வச்சு வழிபட்டுட்டு இருந்தவன் அடுத்தது அந்த உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாற்றம் அடைஞ்சான். அதுக்கப்புறமா தான் மனிதனுடைய சரித்திரத்தில் ஓரொரு மதங்களாக வெளிப்பட ஆரம்பிச்சுது. ஆனால் மதங்கள் மனிதனுடைய உள்ளார்ந்த தேவையையும் ஆன்மாவினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யலை. இப்போது மனிதன் அடுத்த கட்டமாக ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இறைவன் மனிதனுடைய இதயத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா மத கோட்பாடுகள்லையுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆன்மீகத்தினுடைய பாதையை தேர்ந்தெடுக்கும் போது மதத்தை கடக்கும் போது தான் ஆன்மீகம்ங்கிறது நமக்குள்ளே வருது. அதாவது அந்த உணர்வுகள் நாம் பரம்பொருளோட ஐக்கியமாகறதுக்கு உள்முகமாக நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஆன்மீகம் நமக்கு சொல்லித்தருது. அதாவது மதங்கள் வெளிப்புறமான தூய்மை, வெளிப்புறமான தேடல், சடங்குகள், கடவுளை பற்றின கருத்து, உருவ வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மதம் நமக்கு கற்று தந்தது. இங்கே ஆன்மீகம் அப்படியே உள்ளார போய் உள்புற தூய்மை, உள்புற தேடல், இந்த மாதிரி போய் நம்ம கடவுளை உணரலாம். அதுக்கு நமக்கு ஒரு வாகனமாக செயல்படுறது தியானம். அப்போது தியானம் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்முறையை கொண்டு நாம் நம்மளுடைய உள்ளார்ந்த கடவுளோட இணைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தருது. இப்போ இந்த ஒரு புரிதல் மனிதனுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சுது. இப்போது இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக மனிதனுக்கு செயல்பட்டது அவனுடைய செயல்படும் தன்மை, அதாவது அறிவு. அப்போது அந்த அறிவை பயன்படுத்தி தான் அவள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மேல் நோக்கி வந்தான். அதே அறிவை பயன்படுத்தி தான் நாம் உள்ளார போகும்போது அந்த அமைதி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு செயலற்ற தன்மையிலேருந்து தான் செயல்பாடுகள் ஆரம்பமாச்சு. இப்போது நாம் செயல்படக்கூடிய தன்மையை வச்சு தான் செயலற்ற நிலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் மனிதனுக்கு ஏற்பட்டது. மனிதன் பொதுவாக இந்த வெளி உலகத்திலேயே அந்த லௌகீக வாழ்க்கையிலேயே எப்போவுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலேயே இருந்துட்டு வந்ததுனால அவனுக்கு அந்த இனிமையான விஷயங்கள் எல்லாமே, அதாவது இந்த உலக வாழ்க்கையில் கிடைச்ச இனிமையான விஷயங்கள் இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப ஒரு சுகத்தை கொடுத்தது. ஆனாலும் கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி நாம் அமைதியை தேடும் போதும் அந்த அமைதி நமக்குள்ளே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் மனிதனுக்குள்ளே இருந்தது. அப்போது அமைதியை எந்த அளவு நாம் தேடிட்டு போகிறோமோ அந்த அளவு அந்த அமைதி நமக்குள்ளே இல்லைங்கிறத தான் காமிக்குது. அந்த அமைதியை நாம் தேடணுங்கிற எண்ணம் மனிதனுடைய மனதுக்குள்ளே தானாகவே வர ஆரம்பிச்சுது. அப்போது அந்த தேடுதலை அவன் தொடங்கின போது அந்த தேடுதலை மனிதன் எப்படி தொடங்குறான்? தியானத்தின் மூலமாக, ஆன்மீக பாதையின் மூலமாக. அப்படி தொடங்கும்போது அந்த தியானத்தில் அமைதியை பற்றின ஒரு சுவை மனிதனுக்கு கிடைக்குது. அந்த சுவை மனிதனுக்கு ஒரு இதமான ஒரு நிலையை கொடுக்க ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி ஒரு சுவையை இதுவரைக்கும் யாருமே அறிஞ்சதில்லை, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வர ஆரம்பித்ததுனால அப்படி கிடைக்கிற அந்த அனுபவம் அவனுடைய ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய திறனை இன்னும் அதிகப்படுத்துது. இந்த உணர்ந்து கொள்ளுதல், அந்த உள்ளார்ந்த புரிதல் அப்படிங்கிறது கிடைக்குது இல்லையா, இதுதான் ஞானம்னு சொல்லக்கூடிய அறிவினுடைய ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த உணர்தலையே உண்மை அறிவு அப்படின்னு சொல்லலாம், அதாவது உண்மையான ஞானம்னு சொல்லலாம். ஆனால்
இது உண்மையான ஞானம் கிடையாது. அமைதின்னு சொல்லக்கூடிய அந்த சாந்தி நிலையை இப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம், இந்த தியானத்தின் மூலமாக நாம் உணரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவு மட்டும்தான் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. அப்போது அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனாலேயே அதாவது ஒரு மனிதன் இதை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறதுனாலேயே அவன் ஞானியினுடைய பட்டியலில் இடம் பெற முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு லேசாக தெரியும் போதே ஞானி ஆகிட மாட்டோம். ஒரு சாதாரண மனிதனுடைய பார்வையில் இது ஞானம் அப்படின்னு சொல்லி தெரியலாம், ஆனால் இது வெறும் ஆரம்ப கட்டம்தான், இது ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையான ஞானம்னா என்ன? நாம் அறியாமை நிலையிலேருந்து தான் வந்திருக்கோம். அறிவை வச்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இப்போ மறுபடியும் அந்த அறியாமை நிலைக்கு உயிரோடு இருக்கும்போதே, அதாவது இந்த வாழக்கூடிய நிலையிலேயே அந்த ஒரு அறியாமை நிலையை அடையணும். அதற்கான ஒரு வாகனமாக நமக்கு தியானம் செயல்பட்டுருக்கு. அதாவது அந்த உயர்ந்த ஒன்னோட இணைக்கக்கூடிய ஒரு வாகனமாக. இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னும் போது, ஒரு இருட்டான ரூம் இருக்குது. அந்த ரூமில் நமக்கு எதுவுமே தெரியாது, ஃபுல் இருட்டு. அப்போது இதை நம்ம அறியாமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு விளக்கை ஏற்றுறோம். அப்போ அந்த விளக்கு ஏற்றுற செயல்முறைங்கிறது அறிவு. அப்போ அறிவை பயன்படுத்தி விளக்கு ஏற்றினா நம்ம இந்த ரூமில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அப்போது அந்த விளக்கை ஏற்றுறோம். அடுத்தது அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தில் நாம் ஏதோ ஒன்றை தேடுறோம், இல்லைன்னா ஏதோ ஒன்றை படிக்கிறோம். இதை நாம் பயிற்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்மளுடைய அதாவது பயிற்சியின் மூலமாக அதில் இருக்கிற சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது அப்படி பயிற்சி பண்ணும்போது நமக்கு ஒரு பலன்கள் கிடைக்கிது இல்லையா? அந்த பலன்கள் அதை நாம் அனுபவத்தில் உணர்கிறோம். அந்த உணர்வுகள் தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதையே இன்னொரு உதாரணம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னும்போது, கடற்கரை இருக்குது, பீச். இப்போ நமக்கு முதல்ல பீச்சை பற்றி எதுவுமே தெரியாது, அங்கே என்ன இருக்குது அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அப்போது இது ஒரு அறியாமை நிலை. இப்போ அடுத்தது யாரோ ஒருத்தர் அந்த கடற்கரைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஏதோ பஸ்ஸை பிடிச்சி போகிறாங்க. போயிட்டு கடற்கரை மணல், அந்த மணலில் நடக்கிறாங்க. கடலினுடைய அலைகள் இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. கடலினுடைய ஆழம் வரைக்கும் போகிறாங்க. அப்போது இதை பற்றின எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையும் ஒரு புத்தகமாக வெளியிடுறாங்க. இந்த பஸ்ஸு பிடிச்சி நீங்கள் போகலாம், மணல் இப்படி இருக்கும், இதில் நீங்கள் இந்த மாதிரியான அந்த மணலில் நடக்கும்போது இந்த மாதிரியான உணர்வுகளெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து கடற்கரை அந்த நீரினுடைய வாசனை இப்படி இருக்கும், அந்த அலைகளினுடைய சத்தம் இப்படி இருக்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி கடலினுடைய அடி ஆழத்துக்கு போகும்போது அங்கே ஒரு விதமான உணர்வுகள் வரும். அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புத்தகமாக வெளியிடுறாரு. அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை நாம் வாங்கி படிக்கிறோம். படிக்கும்போது அவர் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போது இங்கே நமக்கு அறிவு வேலை செய்யுது. இதை எல்லாத்தையுமே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நாம் ஞானி ஆகிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர். இப்போது அதை எல்லாத்தையும் நாம் படிச்சுட்டு அதை நாம் இன்னொருத்தங்க கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது தான் அறிவினுடைய வெளிப்பாடு. அந்த இடத்துல நம்மளுடைய அனுபவங்கிறது எதுவுமே இருக்காது. யாரோ ஒருத்தர் போய் அந்த அனுபவத்தின் மூலமாக புக் எழுதியிருக்காரு, அதை நாம் படிச்சுட்டு நாம் அந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கோம். இப்போது இது போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது நாம் என்ன பண்ணுறோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்காக நாம் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் பீச்சுக்கு. அதே மாதிரி பஸ்ஸு பிடிச்சி போகிறோம், அந்த கடற்கரை மணலில் நடக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு சந்தோஷ உணர்வுகளை தாண்டி நமக்குள்ளே சில கஷ்டங்களும் நமக்கு வரும். கால் வலிக்கும், அந்த பாதம் உள்ளே போகும்போது நம்மளால் நடக்க முடியாது, கடற்கரைக்கு போகும்போது நமக்கு கோல்டு பிடிக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ இதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். அப்போது ஒன்றொன்றுத்தையும் அவர் சொன்ன ஒன்றொன்றுத்தையும் நம்ம அனுபவிக்கும் போது அந்தந்த நிலையில் ஞானி ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓரொரு நிலைகளையும் நாம் கடக்கணும். எந்த நிலை வரைக்கும் மனிதன் கடந்து அதில் ஆளுமை பெறுகிறானோ அது வரைக்கும் அவனை ஞானின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதையே ஆன்மீகத்தில் எடுத்துக்கும் போது, ஆன்மீக பாதையில் 13 சக்கரங்கள் வழியான ஒரு பிரயாணங்கிறது நடக்குது. அப்போது ஓரொரு முடிச்சுக்களாக தளர்த்தப்பட்டு நமக்கு பிராணாகுதியினுடைய உதவியோட ஆன்மீக பயணம்ங்கிறது நடக்குது. அப்போது அந்த முடிச்சுக்கள் எல்லாமே அவிழ்க்கப்பட்டு, அதை முதல்ல தளர்க்கப்பட்டு அவிழ்க்கப்பட்டு
அது மொட்டுக்களாகி சக்கரங்களாகி தாமரையாக விரியுது. அந்த பயணத்தில் ஓரொரு நிலைகளையும் அந்த ஆன்மீக நிலைகளையும் கடந்து செல்லும்போது ஒரு அபியாசி தன்னுடைய மனதில் வளர்த்து கொள்ளக்கூடிய உள்முக நிலை அப்படிங்கிறது தான் ஞானம்னு சொல்கிறாங்க. அப்போது ஓரொரு முடிச்சுக்களாக அந்த சக்கரங்களாக நம்ம கடந்து போகும்போது அந்த அபியாசிக்கு ஏற்படக்கூடிய உள்முகமான உணர்வுகள் மாற்றங்கள் அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் ஆளுமை பெற்று கடந்து போகும்போது அவன் அந்த கட்டத்தில் ஞானியாகிறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது உண்மையான ஞானம்ங்கிறது மன நிறைவினுடைய உச்சமாக பெருமகிழ்ச்சியினுடைய ஒரு சிகரமாக இருக்கிறது. ஞானத்தினுடைய பரிசுங்கிறது பேரானந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீகத்தினுடைய பாதையில் நாம் போகும்போது அந்த சக்கரங்களினுடைய வழியில் போகும்போது ஆன்மீக பாதையில் ஓரொரு முடிச்சிலும் நிலவக்கூடிய அந்த நிலைகளை நாம் உணர்கிறோம் இல்லையா, அதை தான் ஞானம்னு சொல்கிறாங்க. இந்த முடிச்சுக்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுனால ஒரு கணக்கற்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவு உணர்வுகள் அதுவும் அது எல்லாமே அபியாசியினுடைய அணுகுமுறை மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. அதாவது ஓரொருத்தங்களுக்கும் ஓரொரு விதமான அனுபவங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அபியாசிக்கு என்ன அனுபவம் கிடைக்குதோ அதை உணரக்கூடிய விதத்தை வச்சு தான் அவனை ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கர்மாங்கிறது பௌதிக செயல்பாடு, அதாவது நம்ம செயல்படுறது, ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பயிற்சி பண்ணுறது. ஞானம்ங்கிறது மனதினுடைய செயல்பாடு, அதாவது அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்ந்து கொள்ளுதல், இதயபூர்வமாக நாம் உணர்றது, அப்போ அதை தான் ஞானம். இப்போது தியானம் அப்படிங்கிற அந்த வாகனம் கொண்டு நாம் வந்த இடமான ஆதி நிலைக்கு, செயலற்ற நிலைக்கு நாம் திரும்பி போகிறோம் இந்த உள்ளார்ந்த செயல்பாட்டின் மூலமாக. அப்படி போகும்போது அதாவது அசைவற்ற நிலையில் அந்த நிலையை நோக்கி நாம் போகும்போது அசைவு பற்றி நாம் சிந்திக்கிறதும் இயற்கை தான். அப்போது இங்கே நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையினுடைய குறுக்கீடுகள் வர்றது இயற்கையான ஒரு விஷயம். ஆன்மீகம் லௌகீகம் இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்த முதல் எண்ணம்ங்கிறது அந்த நிலையை, அதாவது அசைவற்ற நிலையை அடையணும், அமைதியான நிலையை அடையணும் அப்படிங்கிறது. அப்போது அதுதான் அவனுடைய வளர்ச்சிக்கான முதல் படியாகவும் இருக்குது. அப்போது ஒரு பக்கம் அவனுக்கு அந்த ஒரு உள்ளார்ந்த ஏக்கமும் இருக்குது, இன்னொரு பக்கம் லௌகீக வாழ்க்கையினுடைய ஒரு செயல்பாடுகளும் அவனை பிடிச்சி இழுக்குது. இந்த மாதிரி ஒரு மனிதன் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால அவன் ரெண்டுத்துக்குமே ஒரு ஈக்குவலாக இருக்கிற அந்த சமநிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பற்றின ஒரு புரிதலும் மனிதனுக்கு வர ஆரம்பிச்சுது. அப்போது அதுக்கு நம்மளுடைய இதயத்தை கொண்டு நாம் செயல்படும் போது மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் கிடச்சிது. ஏன்னா இதயம்தான் எல்லாத்துக்குமே ஒரு மத்திய புள்ளியாக செயல்படுறது. உயர்ந்தது தாழ்ந்தது இதை எல்லாத்தையுமே பாகுபடுத்தி காமிக்கக்கூடியது நம்மளுடைய இதயம்தான். இந்த காரணத்தினால தான் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் இதயத்தின் மேலே தியானம் செய்கிறது ஒரு நல்ல விஷயம், அதில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்லிட்டு இன்றைக்கி காலகட்டத்தில் மனிதர்களுக்கு லௌகீக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த உலகாதாய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சி இழுத்துட்ருக்கு. அப்போது அது வரைக்கும் அந்த உணர்வு நிலைங்கிறது அந்த உலகாதாய விஷயங்கள் மூலமாக தான் அதிகமாக நீடிச்சிருக்கு, நிலச்சும் இருக்குது. அதனால தான் இந்த உலகாதாய நினைவுகள் அப்படிங்கிறது மனிதனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ரெண்டுத்தையும் சமநிலையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே அவங்க ஞானம் அடைந்தவங்களாவோ இல்லை ஞானியாகவோ ஆயிட மாட்டாங்க. அதை உணர்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் அவங்க அந்த கட்டத்தில் ஞானம் அடைந்தவங்களாக கருதப்படுவாங்க அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. சாருஜி மாஸ்டர் ஆன்மீக ஞானம் பற்றி நமக்கு சொல்கிறாங்க. என் அருமை நண்பனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, இப்போ உங்ககிட்ட மனம் இருக்குது, அந்த மனதை உனக்குள்ளே நீ உள்முகமாக திருப்பு. இது வரைக்கும் வெளியில் தெரியாமல் உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய உன்னுடைய மகிமைகளை நீ பாரு. அந்த மகிமைகள் எப்போவுமே உன்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீ உன்னுடைய கண்களை உள்முகமாக திருப்பாமல் வெளிமுகமாகவே பார்த்துட்ருக்க. உள்முகமாக திருப்பி அங்கே என்ன இருக்குங்கிறத நீ பாரு. வெளியில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம்ங்கிறது உனக்குள்ளே பிரதிபலிக்கப்படும். வெளியில் இருக்கக்கூடிய உண்மைகள் அதைவிட ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளார்ந்த சத்திய நிலையில் உனக்குள்ளே பிரதிபலிக்கும். அதை எல்லாத்தையுமே நீ பார்ப்ப.
உனக்குள்ளேயே இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகு, மகிமை இது எல்லாத்தையுமே நீ பார்ப்ப. நீ உனக்குள்ளே இருக்கிற அந்த விஸ்தாரமான பிரபஞ்சத்தை வெளியில் இருக்கிற பிரபஞ்சத்திலேருந்து பிரிக்கக்கூடிய ஒரு கூடு தான் உன்னுடைய எண்ணம் அப்படிங்கிறது. அப்போது மாஸ்டர்னுடைய கருணையால் உன்னுடைய பார்வையை நீ உள்முகமாக திருப்பும்போது உனக்குள்ளேயே நீ பார்க்கும்போது உனக்கு பல காட்சிகள் அருளப்படும். அப்போ நீ நினைப்ப, முட்டாள்தனமாக நான் அவரை வெளியில் தேடிட்டு இருந்தனே அப்படின்னு சொல்லி நினைப்ப. கடவுளை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவரை நீ வெளியில் தேட வேண்டியதில்லை, அவரை நீ வெளியில் தேட வேண்டியதில்லை, அவர் உனக்குள்ளேயே இருக்கிறதுனால அவரை உணருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உணர்வு தான் ஆன்மீக ஞானம். இதோட இந்த அறிவு ஞானம் அப்படிங்கிற பகுதியை மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. நமக்கு உண்மையான அறிவுன்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலை மாஸ்டர் இந்த பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.